மடி இதயம் உடையும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். பாகம் 27. இந்த நாளில் புத்தி உள்ள ஸ்திரீகளாகிய எங்களுக்கான தேவன் கொடுக்கிற வார்த்தை இந்த இருதயம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமான ஒரு இருதயம் தான் இருதயம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், கவலைகள், உபத்திரவங்கள், பாடுகள் நொறுக்கப்பட்டிருக்கிறதா? யாரும் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார்கள், இருதயத்தை உடைத்து விட்டார்கள். ஏன் இத்தனை பாரம், இத்தனை கவலை? நான் எதற்காக வாழ வேண்டும், ஏன் வாழ வேண்டும் என்று இன்றைக்கு அநேக பெண்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம், துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பொருந்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்படியாக தேவனுக்கு பிடித்தமான ஒரு இருதயம் தான் உங்கள் உடைக்கப்பட்ட இருதயம். சங்கீதம் 34:18 சொல்கிறது, கர்த்தர் இருதயத்துக்கு சமீபமா இருக்கிறாரா, இருதயத்துக்கு அவர் மிக அருகில் இருக்கிறாரா. இருதயம் உடைக்கப்பட்டபடியால தேவன் பக்கத்துல இருந்து உங்களுடைய சகல காரியங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு சுகபோகமாக, சந்தோஷமாக, சமாதானமாக, வசதியோட, நல்ல தொழில்களோட அருமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தேவனை விட்டு தூர இருப்பார்கள். ஆனா இங்கே தேவன் உங்களுக்கு அருகில இருக்கிறாரு. ஏன் என்று சொன்னால், ஒதுக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் என்று தூக்கி எரியப்படுகிற அந்த பாத்திரம் பிரயோஜனமாகிறது தேவனுடைய சமூகத்துல. பாருங்க, ஆண்டவருக்கு யார பிடிக்கும் என்றா தள்ளப்பட்ட கல்லு. பாருங்க, தாவீது ராஜா ஒரு தள்ளப்பட்ட கல்லு, ஒரு பிள்ளை, தகப்பனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிள்ளை. அந்த தாய் கர்ப்பம் தட்டது ஒரு துக்கமான காரியங்கள். என் தாய் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி அவர் புலம்புகிறாரே. அப்ப தாவீது ராஜாவை அவங்க சொந்த பிள்ளையாகவே தகப்பன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு அந்நிய பிள்ளையாக, அடிமை பிள்ளையாகத்தான் அந்த பிள்ளைய வளர்க்கிறாங்க. ஆனால் பாருங்க, ஈசாய்க்கு 7 பிள்ளைகள் இருக்கும் பொழுது 8ஆம் பிள்ளையாக தாவீதை தான் தேவன் தெரிந்தெடுத்தாரு. ஏனென்று சொன்னா, அங்கே தாவீது தள்ளப்பட்ட ஒரு கல், புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல்லாக தகப்பன் இருவருமே வெறுக்கும் அளவுக்கு அந்த பிள்ளையை தள்ளி வைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அந்த தள்ளப்பட்ட கல்லை தான் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய இதயம் நொறுங்கி போயிருக்கிறார். தாவீது எவ்வளவு அழுதிருப்பாரு, எவ்வளவு நொறுக்கப்பட்டிருப்பாரு. தனக்கு 7 சகோதரங்கள் இருக்கிறாங்க, யாருமே என்னை நேசிக்கல, என் அம்மா அக்கா என்னை நேசிக்கல, பிறந்த விதமே நான் பிள்ளையாக இருக்கிறேனே, என் தாயும் என் தகப்பனையும் அவர்கள் சேரக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தவர்கள், அவர்கள் தவறுகளில பிரசவித்த பிள்ளையை நான் என்று சொல்லி எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. தன்னுடைய தாய் நல்லதான் செய்தார். அவர் ஈசாய் நினைக்கிறார், அடிமை பெண்ணை திருமணம் எடுத்து அவருக்கு விவாகரத்து வேண்டும் என்று. ஆனாலும் ஈசாயுடைய தாய் மனைவி என்ன செய்யறாங்க, அடிமை பெண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று சொல்லி அவங்களே அடிமை பெண்ணாக ஈசாயிடத்துல சென்று பிரசவிக்கிற குழந்தையாய் தாவீது இருக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, எல்லாரும் வெறுத்தாலும் கூட தேவன் கருவிலே அவரை கண்டெடுத்தபடியால் அவர் நொறுங்க இருதயத்தை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் அப்படியாய் நொறுக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கலாம். திரும்ப திரும்ப அந்த இருதயத்துக்கு காயங்களை கொடுத்து கொண்டே இருக்கலாம். நீங்க எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், நல்லது நினைத்தாலும், நீங்க ஓடி ஓடி நல்லது செய்தாலும் உங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறாங்களா? ஓடி ஓடி நன்மைகளை செய்து தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்களா? நன்மைகளை செய்து செய்து நீங்க குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களா? இது மேல எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, இவ்வளவு நன்மை செய்தும் எனக்கு தீமையே வருகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு, சமீபமா இருக்கிறாரு. அவர் நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணிக்கவே மாட்டாரு. கழிச்சு விடலாம், உலகம் கல்வி விட்டுடலாம், உலகம் வீசி எறிந்து விடலாம், பிள்ளைகள் கனவை துரத்தி விடலாம். ஆனாலும் அந்த கர்த்தர் தேவாதி தேவன் நுணுக்கப்பட்ட உங்கள் இருதயத்துக்கு அருகியா இருக்கிற தேவன், புறக்கணிக்கப்பட்ட உங்க இருதயத்தை அவர் நேசிக்கிறாரு. உடைக்கப்பட்ட உங்க இருதயத்தை அவர் வெட்டி சரிப்படுத்துகிறாரு. இருதயத்துல என்னால உலகமே வேண்டும்
நொறுங்கி எதுவுமே வேண்டாம் என்று இருக்கிற உங்களை கர்த்தர் நிலைநிலைநிலைப்படுத்துவார். பிரியமானவர்களே, சந்தோஷப்படுங்க. காயப்பட்ட உங்கள் கர்த்தர் ஆறுதலை தருகிறாரு. பாருங்க, யாரை அவர் தேடி வருகிறார்? நொறுக்கப்பட்டவங்களைத்தான், ஒடுக்கப்பட்டவங்களைத்தான், உடைக்கப்பட்டவர்களை தான் அவர் தேடி வருகிறாரு. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு விதத்துல நாங்கள் உடைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்தா நம்மை கத்த சமீபமா இருந்து தேடி வருகிறாரு. எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பிரஷ், ஒரு வரம் தான் உங்களுக்கு. பாருங்க, நல்ல சமாதான பணம் காசு வைத்திருக்கிறவங்க இருதயத்துல அவங்க சமாதானம் இருப்பாங்க. ஆனா உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட இருக்கிற உங்கள் இருதயம் சமாதானமா இருக்கும். காரணம், தேவன் அங்க கூட இருக்கிறாரு. அந்த இருதயத்தை அவர் நேசிக்கிறாரு. அதே போல நொறுக்கப்பட்ட இருதயத்திலே அவர் நோக்கி பார்க்கிறாரு. நொறுக்கப்பட்ட இருதயத்துக்கு சமீபமா இருக்கிறாரு. நொறுக்கப்பட்ட இருதயத்தை புறக்கணிக்காதபடி பிடித்துக் கொள்ளுகிறாரு. நொறுக்கப்பட்ட இருதயத்துக்கு சமீபமா இருக்கிறார், ரொம்ப பக்கத்துல இருக்கிறாரு. அந்த தேவாதி தேவன் உங்கள் அருகில இருக்கிறாரு, நோக்கி பார்க்கிறாரு. யாருமே நோக்கி பார்க்கல என்று கைவிடப்பட்ட அந்த இதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரு. அதனால இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஏசினாலும் ஏமாற்றினாலும் துக்கப்படுத்தினாலும் என் தேவாதி தேவன் என் உடைக்கப்பட்ட இந்த இருதயத்தை என் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவரின் சமீபமா இருக்கிறாரு. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. கர்த்தர் என்னை நோக்கி பார்க்கிறாரு. உலகத்துல எல்லாரும் பார்க்கிறாங்க, கர்த்தர் பார்க்கிறாரு. என் பிள்ளை அங்கே நொறுங்கி போயிருக்கிறார், என் பிள்ளை அங்கே உடைக்கப்பட்டிருக்கிறார், நான் அவனுக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அங்க துணையாக இருக்கிறாரு. அதே தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் செய்தார் அல்லவா? எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரும் விட்டு போன போதிலும், எல்லாரும் ஒதுக்கி விட்ட போதிலும் கர்த்தர் துணையாக இருந்து காடு மேடெல்லாம் அவருக்கு துணையாக இருந்த தேவன் இன்று உங்களுக்கும் காடு மேடெல்லாம் துணையாக நின்று எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நடத்தி கொண்டு வருகிறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. நொறுக்கப்பட்ட இருதயத்தின் நோய்கள் இலவசமாய் அங்கே சுகமாக்கப்படுகிறது. கர்த்தர் இலவசமாய் உங்களை சுகமாக்குகிறது, பண்ணுகிறாரு. நொறுக்கப்பட்ட இருதயத்துலதான் அவர் வாசம் பண்ணுகிறாரு. சந்தோஷமா இருக்கிற இருதயத்துல கர்த்தர் வாசம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அது உலகத்தின் இருதயமா இருக்கும். நொறுக்கப்பட்ட இருதயமான உங்கள் இருதயம் தான் தேவனை நோக்கி பார்க்கும். பிரியமானவர்களே, இந்த நாளில் யோசித்து பாருங்க. எல்லாரும் கழுவியோடு கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் விட்டு வீசி எடுத்து போடுங்க. ஏனென்றால் அந்த இருதயத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரு. அந்த இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரு. அந்த இருதயத்தை கர்த்தர் ரட்சிக்கிறாரு. அந்த இருதயத்தை தேவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறாரு. அந்த இருதயத்துக்கு அவர் சமீபமா இருக்கிறாரு. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்துல ஒரு வகையில வேர் பிடித்த பழைய காயங்கள் இருக்கிறதா? வேர் பிடித்த பழைய இருக்கிறதா? யாரையாவது மன்னிக்காமல் இருக்கின்றீர்களா? இன்றைக்கு மன்னித்து விடுங்க அவர்களை. யாரையாவது வெறுக்க முடியாமல் செய்து ஒரு குற்றம் செய்து அவர் எப்படியாவது அவர்களை மன்னித்து இந்த குற்றத்துல வெளியில வர முடியாமல் தவிக்கின்றீங்களா? அதை உடனே வெளியில எடுத்து போடுங்க. ஏன்னா அந்த இருதயத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறாரு. யாரையாவது மன்னிக்காம இன்றைக்கே மன்னி. ஏன்னா அந்த இருதயத்தை பார்க்கிறாரு தேவன். அங்க அவருக்கு ஒரு குறை இருக்கிறது. உங்களுடைய இருதயத்துல மன்னிக்காத ஒரு உணர்வு இருக்கிறது, வேர் பிடித்த ஒரு இருக்கிறது, வேறு பிடித்த ஒரு வைராக்கியம் இருக்கிறது, வேறு பிடித்த ஒரு கசப்பு இருதயத்துல இருக்குமாயின் அதை வெளியில எடுத்து போடுங்க. ஏனென்றால் அவர் அந்த இருதயத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிறாரு. அந்த இருதயத்துல அவர் மோசம் பண்ண வாஞ்சியாக இருக்கிறாரு. உடைக்கு எல்லாரும் கட்டிட்டாங்க, எல்லாரும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, எல்லாரும் அன்பு செலுத்திட்டு ஏமாத்திட்டாங்க. ஆனாலும் அந்த தேவாதி தேவன் அந்த ஏமாற்றப்பட்ட இருதயத்துல வாசம் பண்ணுவதற்கு ஆவலாக இருக்கிறாரு. ஏமாற்றப்பட்ட அந்த இருதயத்துல அவர் தங்குவதற்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார். அந்த இருதய கதவு மூடி இருக்கிறதா? மூடி இருக்கிறதா? துக்கத்தால மூடி இருக்கிறதா? வைராக்கியத்தால மூடி இருக்கிறதா? கசப்பால மூடி இருக்கிறதா? பிரியமானவர்களே, அந்த கசப்பான இருதயத்தை மாற்றிக் கொள்ளுங்க. கர்த்தர் அங்கே வாசம் பண்ண வரப்போகிறாரு. பாருங்க, நீங்க எல்லாரை விட விசேஷித்தவர்கள். ஏனென்றால் காயப்பட்ட, வியாதிப்பட்ட, பலவீனப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்ட, துக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, வீசி எறியப்பட்ட உங்களை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். எல்லாரும் விட்டுட்டு போனாலும் அவர் வந்து, என் மகளே நீ எனக்கு வேண்டும் மகளே, நான்
பலப்படுத்தி திடப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை உறுதிப்படுத்தி உன்னை நான் உயர்த்துவேன். உன் தலையை உயர்த்துவேன். உன்னை மறுபடியும் நிலைநிறுத்துவேன். எந்த இடத்துல நீ வீசி எறியப்பட்டாயோ அந்த இடத்துல நான் உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி உடைக்கப்பட்ட உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். பிரியமானவர்களே, இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. எல்லா கசப்புகள், வைராக்கியங்கள், வெறுப்புகளை தூக்கி வெளியில போடுங்க. ஏனென்றால் அவர் அந்த இருதயத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறாரு. என் பிள்ளையோட இருதயம் கலங்கி போயிருக்கிறது. அந்த இருதயத்தின் கலக்கத்தை நான் போக்க வேண்டாமா? அந்த இருதயத்தின் காயத்தை நான் கட்ட வேண்டாமா என்று அவர் காத்து கொண்டிருக்கிறாரு. கசப்புகள், வைராக்கியங்களை எடுத்து போட்டு கர்த்தருக்கு பிரியமாய் உங்கள் இருதயத்தை கொடுங்க. அவர் உடைக்கப்பட்ட உங்கள் இருதயத்துக்கு சமீபம் புறக்கணிக்கப்பட்ட உங்கள் இருதயத்தை அவர் தேற்ற வருகிறாரு. உங்கள் இருதயத்தை அவர் ஒட்ட வருகிறாரு. காயப்பட்ட குணம், வியாதிப்பட்ட உங்கள் இருதயத்தை குணமாக்க வருகிறாரு. நொறுங்க இருதயத்துல வாசம் பண்ண வருகிறாரு. இன்றைக்கு தேவன் 6 விதமா உங்களை தேடி வருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுங்க. இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல காலை மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி அப்பா. இன்றைக்கு அநேக புத்தி உள்ள ஸ்திரீகளாகிய பெண்களாகிய அநேகர் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கண்ணீரின் பாதையில, கவலையின் பாதையில, வேதனையின் பாதையில துக்கித்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா. இவர்கள் இருதயத்தை குணமாக்குங்க. இருதயத்தின் காயங்களை கட்டுங்க. இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுங்க. இருதயத்தை தேற்றுங்க. இருதயத்துக்கு பலத்தை கொடுங்க. இன்றைய நாளில உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களை தேற்றி ஆற்றி அரவணைத்து உம்முடைய அன்பினால் மூடி மறைத்துக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்தி காயப்பட்ட எல்லா காயங்களை கட்டி கர்த்தருக்குள் அவர்கள் நிலைத்திருக்க செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.